சமூக வலைதளங்கள்ல என்ன வைரல் ஆகுது? யாருக்காவது எல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க. எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்பினாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா? ஓகே, மரியாதைக்குரிய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் பேசுறத வச்சு உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையா? ஓகே, புரியலனாலும் அவன் பேசிதான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நேற்று நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் கமலஹாசன் பேசினது வந்து உங்களுக்கு புரியல, மக்களுக்கெல்லாம் புரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அந்த வீடியோ வைரல் ஆகுதுன்னா நிறைய மக்கள் பார்க்கறனால தான் அது வைரல் ஆகுது. மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியறனால தான் அதை பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால மக்களுக்கெல்லாம் புரியுது, உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இது வந்து கோவை தெற்கு மக்களால் தான் முடியும். வரப்போற எலெக்ஷன்ல ஒருவேளை உங்க முதலாளி அந்த இடத்துல உங்களை நிக்க சொன்னா நீங்க நின்றா, அதாவது நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்களோ அத்தனை ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல உங்களை கோவை தெற்கு மக்கள் வந்து புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.